ஏன்டா பல்ல குத்திக்கிட்டு இருக்கிற? இலைய பார்த்து சாப்பிடுறா. டிஸ்டர்ப் பண்ணாங்கப்பா. நல்லா வரும் போல் இருக்கு. ஐயோ என்னடா வயிற்று வலியா? என்னன்னா பட சம்பந்தமான பிளானா? தேர் யூ ஆர். காஞ்சனா, என் படத்துல ஒரு சின்ன சீன். அப்ப மகனை வீட்டை விட்டு துரத்துறான். ஆமா, இப்படியே நடந்துகிட்டே இருந்தா உன் கதையில் இல்லடா, நம்ம வீட்டுக்குள்ள நடக்கத்தான் போகுது. இந்த பையன் வாசலுக்கு வந்த உடனே அந்த தெருவுல போற நாய் ஒண்ணு பார்த்து அங்கேயே நின்னு கொஞ்ச நேரம் அழுதுட்டு அப்புறம் போகுது. 10 வருஷத்துக்கு முன்னாடி பிஸ்கட் போட்டிருக்கான். கேமரா அதை கண்ணு கிட்ட காமிச்சு அப்படியே தூக்கி மேகத்தை காமிக்கிறோம். ஜோன்னு மழை. உலகமே இந்த பயலுக்காக அழுகுற மாதிரி. என்ன ஐடியா பத்தியா? இந்த ஒரு சின்ன ஐடியாக்கா உன் படம் 100 நாள் ஓடும். ஓடும், ஒரே இடத்துல நிக்கும். பைனான்சியர் பணம் கொடுக்குறாலே இப்படி அபத்தமா பேசுறா எப்படி? கையை நீட்டாடுறேன். அப்பா நீங்க வேணா பாருங்கப்பா, என் படம் ஓஹோன்னு ஓடணும் ஓடி பணம் லட்சக்கணக்கில் கொட்டோன்னு கொட்ட போகுது. ஆமா, பணம் கொட்டோன்னு கொட்ட போகுது. நான் கோணிக்குள்ள கொட்டோன்னு கட்ட போறேன். சும்மா வேலை கட்ட. வணக்கம் ஐயா. ஐயா லோகு, என்ன அத்தி புத்த மாதிரி சும்மா வருவானுங்களா? வேலையாத்தான் வந்தேன். உங்க பொண்ணுங்க கல்யாண விஷயமா இந்த வருஷம் ஏதாவது முடிவு செய்யறதா இருந்தா அப்படியே முடிச்சு போட்டு போலாம்னு வந்தேன். ஓ, முடிச்சு போட வந்தியா? அப்படி நல்ல இடம் இருந்தா சொல்லுமே பாப்போம். இடத்துக்கு என்னங்க பஞ்சம்? நம்ம பெரிய குளம் பண்ணையார் இருக்காருங்களே, அவருக்கு ஒரே பையன், நல்ல வரன், 40-50 ஏக்கரா பூமிக்கு மேல தேரும். பையன் தினம் ஏறு பிடிக்கிறானா? தம்பி, பையனுக்கு படிப்பு இல்லைனாலும் பெரிய ரூபாய் 70-80 ரூபாய்க்கு மேல தேருமே. ஓஹோ, படிப்பு வேற இல்லையா? பலே பலே. அப்போ ஒரு வேலை செய்யுமே. நடந்து கடையா? என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க? என்ன தெரியுமல்ல எனக்கு? என்ன எனக்கு மாப்பிளையா வர்றவனுக்கு என் சொத்தை பார்க்கலும் 3 மடங்கு அதிகமா இருக்கணும். அப்படி இருந்தா பேசல. அப்ப எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, மறுபடியும் உங்களை வந்து பாக்குறேன். என்ன பார்க்கவே பார்க்காத போ. நான் வந்த நேரம் சரியில்லை போல் இருக்கு, வர்றேங்க. கும்பிடாது. என் பணம் என்ன, என் யோக்கியதை என்ன? என்ன உலகண்டா பண திமிர். ஏழை பணக்காரன் வித்தியாசம் ஒழியணுங்கிறதுக்காகவே நான் ஒரு படம் எடுத்து எங்க அப்பனுக்கு சரியான பாடம் வரவழைக்கல. ஐ ஆம் நாட் செலவா. எம்மா, இனிமே இந்த பயம் இருக்கும்போது எனக்கு சோத்த போடாது. உனக்கு கோடி புண்ணியம். சாம்பார் போட கொட்டி அம்மா தலைமையான. முதல்ல என்ன பார்த்தப்போ என்ன நினைச்சேன்? உண்மை சொல்லட்டுமா? அதுதானே நான் கேட்கிறேன். பெண்களை மடக்கி கிண்டல் செய்யற ஒரு மோசமான பேர் வழியை நினைச்சேன். அப்புறம் என் டென்ட்டுக்கு வந்து என்ன சந்திச்சியே, அப்ப என்ன நினைச்ச? அசம்பாவிதமா எதையாவது செஞ்சுட்டு அவஸ்தப்படுற அசடுன்னு நினைச்சேன். தண்ணியில விழுந்து உன்னுடைய டிரான்சிஸ்டர் ரேடியோவை எடுத்து கொடுத்தனே, அப்ப என்ன நினைச்ச? எனக்காக எதையும் செய்யக்கூடிய ஒரு துணிச்சல்காரரு நினைச்சேன். அது போட்டோம். இப்போ என்னென்னமோ நினைக்கிறேன், எதையோ கற்பனை செய்கிறேன். நிர்மலா, உண்மைய சொல்லுங்க. காலத்தை போக்குறதுக்காக என்னோட பழகிறீங்களா, இல்ல கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ்க்கை நடத்த விரும்புறீங்களா? என்ன நிர்மலா அப்படி கேட்ட? என்னோட வா, இப்பவே வேணும்னாலும் உங்க அப்பாவை சந்திச்சு நம்ம கல்யாணத்துக்கு சம்மதத்தை வாங்குறேன். அவசரப்படாதீங்க. என்ன நிர்மலா யோசிக்கிறேன்? நீங்க நினைக்கிற மாதிரி எங்க அப்பா அவ்வளவு சீக்கிரமா முடிவு செஞ்சிட மாட்டாரு. நம்ம காதல் எவ்வளவுதான் தீவிரமா இருந்தாலும் அந்தஸ்து இல்லாத இடம்னு எங்க அப்பா கல்யாணத்துக்கு சம்மதிக்கவே மாட்டாரு. அவரை மீறி நான் எதையும் செய்யவும் முடியாது. அப்படியா? கூடிய சீக்கிரம் உங்க அப்பாவுக்கு நான் யாருங்கிறத புரிய வைக்கிறேன். போதுமா? அப்பா நீங்க என்னை பற்றி உனக்கு இப்ப தெரியாது, போக போக பாரு. உண்மையிலேயே நான் ரொம்ப அதிர்ஷ்டக்காரி தான். அனுபவம் புதுமை அவனிடம் கண்டே, அந்நாளில் இல்லாத பொல்லாத எண்ணங்களே, பொன்னான கைப்பட்டு பொன்னான கண்ணங்களே, அனுபவம் புதுமை அவனிடம் கண்டே, அந்நாளில் இல்லாத பொல்லாத எண்ணங்களே.
பொன்னான கைப்பட்டு பொன்னான கண்ணங்களே லா 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 லா. அனுபவம் புதுமை தள்ளாடி தள்ளாடி நடமிட்டு அவள் வந்தாள். ஆக சொல்லாமல் கொள்ளாமல் அவளிடம் நான் சென்றேன். அது கூடாதென்றாள், மனம் தாழாதென்றாள், ஒன்று நானே தந்தேன். அது போதாதென்றாள், போதாதென்றாள். அனுபவம் புதுமை அவளிடம் கண்டே. அந்நாளில் இல்லாத பொல்லாத எண்ணங்களே. பொன்னான கைப்பட்டு புண்ணான கண்ணங்களே. அனுபவம் புதுமை. கண்ணில் பார்வை தந்தான் துணை நானே என்றான். நாளை என்றான். அனுபவம் புதுமை. சிங்காரத்தேர் போல குலுங்கிடும் அவள் வண்ணம். ஆக சித்தாடை முந்தானை தழுவிடும் என் எண்ணம். அவள் எங்கே என்றாள், நான் இங்கே நின்றேன். அவள் அங்கே வந்தாள், நாங்கள் எங்கோ சென்றோம், எங்கோ சென்றோம். பனி போல் குளிர்ந்தது கனி போல் இனித்ததம்மா. மழை போல் விழுந்தது மலராய் மலர்ந்ததம்மா. ஒரு தூக்கம் இல்லை, வெறும் ஏக்கம் இல்லை. பிறர் பார்க்கும் வரை எங்கள் பிரிவும் இல்லை, பிரிவும் இல்லை. அனுபவம் புதுமை அவனிடம் கண்டே. அந்நாளில் இல்லாத பொல்லாத எண்ணங்களே. பொன்னான கைப்பட்டு பொன்னான கண்ணங்களே. லா 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 லா. ஹலோ ஹலோ, மெட்ராஸ் காலா? ஜஸ்ட் a minute சார், உங்க கால் வந்துருச்சு. தேங்க்யூ. ஹலோ, யாரு? வாசுவா? நான் அசோக் பேசுறேன்டா, சின்னமலையில இருந்து. அசோகா, என்னடா திடீர்னு? ஒண்ணும் இல்ல, உன்னுடைய உதவி எனக்கு உடனடியா தேவை. நீ உடனே புறப்பட்டு சின்னமலைக்கு வந்தாகணும். சின்னமலைக்கா? எதுக்கு? நான் ஏன்டா அங்க வரணும்? எதுக்குன்னு இப்ப கேட்காத, நேர்ல வா, எல்லாத்தையும் விளக்கமா சொல்றேன். தவிர வரும்பொழுது கண்டிப்பா உன்னுடைய பெரிய வண்டியை கொண்டு வர மறக்காத. அதோட கிழமை வருஷத்துக்கு தேவையான மேக்கப் செட்டையும் கொண்டு வா. என்னது? கிழமை வேஷத்துக்கு வேண்டிய மேக்கப் செட்டா? என்னடா வளர்ற? நான் ஒண்ணும் உளரலடா, சொல்றபடி செய்.
இவரு காலைல 10ல இருந்து 11 மணிக்குள்ள புறப்பட்டு இங்க வராப்புல நீ கிளம்பியானா உனக்காக நான் சின்னமலை மெயின் ரோட்ல காத்துக்கிட்டு இருப்பேன். இவரு சின்னமலை வந்து பொள்ளாச்சில இருந்து 18 மைல். அதையும் மறந்துடாத. இரு எத்தனை மைல் சொன்னா 18? நான் புறப்பட்டு வர்றேன், நீ மெயின் ரோட்ல வெயிட் பண்ணிக்கிட்டு. ஓஎஸ் பெரிய வண்டி, அதை கண்டிப்பா மறந்துடாதே. என்னது பெரிய வண்டியா? அது எங்க அப்பாதுடா. சரி டோன்ட் பாதர், நீ அங்கேயே வெயிட் பண்ணிட்டு இரு, நான் எப்படியாவது கேட்டு வாங்கிட்டு வந்துடுறேன். ஓஎஸ் வச்சிரட்டுமா? ரைட். அப்பா என்ன பாஸ்? நான் அர்ஜென்ட்டா கோயம்புத்தூர் போகணும். கோயம்புத்தூருக்கா? எதுக்கு? அங்க என் ஃப்ரெண்ட்ஸ் சில பேர் இருக்காங்க, நேர்ல வந்தா கான்ட்ராக்ட்ஸ் எல்லாம் தரேங்கிறாங்க. விடிய கிளம்புற கிளம்பி போலான்ட்டு இருக்கேன். சரி போயிட்டு வாயே. ஊருக்கு நம்ம பெரிய வண்டி எடுத்துட்டு போறப்ப. லிமௌத்தா? ஆமா, உங்க யூஸ்க்கு தான் பென்ஸ் இருக்கே. ஆல் ரைட், எடுத்துட்டு போ. எப்ப திரும்பி வருவ? 2 நாள்ல வந்துடுறேன். சீக்கிரமா வந்துரு, ஆபீஸ்ல ஏகப்பட்ட வேலை இருக்க. சரிப்பா. ஓகே, போயிட்டு வா. கூடவே வா. ஒரு இடத்துல நில்ல. வசனம் எல்லாம் படிச்சிட்டியா? சொல்லுவியா? 2 நிமிஷம் டைம் கொடுங்க. ஆமா, மூச்சு விடாம பேசுறதுக்கு 3 பக்கம் எழுதி கொடுத்துருக்கேன். என்னமோ 2 வசனம், அது சொல்றதுக்கு இவ்வளவு நேரமா? கமான் குயிக். இப்ப சொல்லிடுறேன் சார். சொல்லு. ஒரு கப் காபி கிடைக்குமா சார்? காப்பியா? இந்த காட்டுலயே முதல்ல இத கத்துக்கோ. வசனம் எப்படி பேசுவோம், நடிப்பு எப்படி செய்வோம், அதெல்லாம் விட்டுரு. போதும். இந்த பாரு, இந்த புதுமுகத்தை போட்டு நான் படுற பாடு இருக்க. உனக்கு என்னமோ விளையாட்டா இருக்கு. இந்த படத்துக்காக நான் எவ்வளவு பணம் செலவு பண்ண போறேன் தெரியுமா? அதுல எனக்கு எவ்வளவு சார்? கொடுக்குறேன். கொடுக்க கூடிட்டே வா. நேரத்தை வேஸ்ட் பண்ணாத. முதல்ல அந்த எக்ஸ்பிரஷனை கொடுத்துட்டு அந்த டைலாக் ஆரம்பி. எக்ஸ்பிரஷனா அப்படின்னு என்ன சார்? கருமா அது அப்பவே சொன்னேன். இந்த காதலன் இருக்கானே, அவன் வந்து உன் பக்கத்துல உட்கார்ந்து தொலைச்சாச்சு. என்ன பண்ணுவ நீ அப்புறம்? மூஞ்சிய மூடிப்பேன் சார். எப்படி? வெரி குட். சுத்தமா 2 கையாலையும் மூடிண்டு. புதுமுகம்னு போட்டிருக்கிறேன், உன் மூஞ்சி யாருக்கும் காட்டாத. நீ வேணா பாரு, இது நடக்கும். தொட முடியறதுக்குள்ள என் முகம் மாற போறது. என்ன சார், நீங்க தானே எப்படின்னு சொல்லி கொடுக்கணும். இது என்ன சந்தேகம்? நான் தானே டைரக்டர், நான் தானே சொல்லி தரணும். வா, இது மேல வெரி குட். சாஞ்சிக்க. தூங்கிடு, நான் அப்புறம் வந்து எழுப்புறேன். எழுந்துரு. இப்ப என்ன சொல்லிட்டு இருக்கிறேன் நானு? இப்ப காதலம் வந்தாச்சு. வந்த உடனே என்ன பண்ணனா? அப்படி ஒரு பார்வை, அப்படி சொக்கிரணும் அவன். உடனே உனக்கு வெக்கம் வரணும். அப்புறம் நீ வசனம் பேசணும். இங்க செய்ய காதல் பார்வையாது, திருட்டு முடி. மன்னிச்சுங்க சார், உங்க முன்னால எனக்கு இந்த மொழி தான் வருது. வேற என்ன வரும்? அட்வான்ஸ் தான் வாங்கிட்டியே. தட்ஸ் ஆல் ரைட், நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். மேல வசனமாவது பேசு. என்னமோ சார், உங்க முன்னால எனக்கு வசனம் பேச வரல. வெக்கமா இருக்கு. நான் போயிடுவேன். இந்த பாரு, படம் எடுக்கிறதே நான் தான். நீ என்ன நினைச்சிட்டு இருக்கிற? இந்த படத்தை எடுத்து சுருட்டி உங்க கையில கொடுத்து நீ உங்க அப்பா தான் பார்க்க போறான்னு நினைச்சிட்டு இருக்கியா? 1,00,000 பேர் பார்த்து தொலைக்கணும். வசனம் பேசு. எஸ் சார். டு இட். மென்னி முடிச்சு விடுவேன். ஏன் கடை எடுக்கிற மாட்டேன்? எலி கொஞ்சம் மாதிரி கீழ் கத்துற. நான் என்ன சொல்றேன்? ஏன் பயந்துட்டியா? சும்மா ஃப்ரீயா நல்லா கையா கால ஆயிட்டு நல்லா அத்தான்னு சொல்லு. அத்தான். சுண்டல் வாங்குறியா? நல்லா தெம்பா சொல்லுமா. அத்தான். அடிக்க வரியா? ஐயோ, விளங்கலையா உனக்கு? நல்லா அழகா செய்யுமா. அத்தான், உங்களுடைய ஒவ்வொரு அசைவிலும் இந்த உலகத்தையே மறக்கிறேன். உலகத்தை மறக்கிறது எவ்வளவு பெரிய சமாதானம், எவ்வளவு சாதாரணமா சொல்றேன். ஏன் ஒரே மறக்கட்ட மாதிரி இருக்க? இப்ப இப்படி வச்சுக்கோ, ஷோல்டர் அப்படி வச்சுக்கோ. கழுத்தை பாரு, இப்படி திருப்பு, அப்படி மேல பாரு. ஷோல்டர் எல்லாம் லூசா இருக்குதான். கையை நீட்டு. அப்படி சின்ன. வெரி குட். சொல்லு, இப்ப சொல்லு. கையை அப்படி வச்சுக்கோ. அத்தான். அப்பா டாடி. டாடி என்னப்பா? அந்த பொண்ணு கூட என்னடா பண்ணிட்டு இருக்க? லவ் சீன் சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். நீங்க எங்க வந்தீங்க? அடிச்சேரு பாலை. யாராப்பா? இதுவாப்பா என்னுடைய ஓஹோ ப்ரொடக்ஷன்ஸ் கதாநாயகி புதுமுகம் மீனா. மீனாவது கருவாடாவது. அப்பா அப்படிலாம் சொல்லாதீங்கப்பா. நீங்க வேணா பாருங்க, அவ ரொம்ப நல்லா வருவா. அவ வர்றது இருக்கட்டும்டா. இப்ப நான் வந்திருக்கிறேன், எனக்கு பதில் சொல்லு. இந்த கன்றாவி எல்லாம் இந்த கண்ணாரதான் நான் பார்க்கணும். அப்பா நீங்க இதெல்லாம் இந்த கண்ணால பாக்காதீங்கப்பா, கலைக்கண்ணால பாக்கணும். இப்ப என்ன நடந்து போச்சுன்னு கத்துறீங்க? இன்னும் என்னடா நடக்கணும்? விஸ்வநாதம் மகன் உழக்கு மாதிரி ஒரு பொண்ணை கூட்டிட்டு ஊரு பூராவும் சுத்துறான்னு பேப்பர்ல வரல. அது ஒண்ணுதான்டா. வருது, பேப்பர்ல வருது. நானே நியூஸ் கொடுத்துட்டேன். அடுத்த வெள்ளிக்கிழமைக்கு வருது. ஏன்டா என் பிராணனை வாங்குற? ஏ குட்டி வா இப்படி. உனக்கு எந்த ஊரு? இதே ஊர் தான் சார். ஆமா, நீ பரம்பரை நடிகதானா? தொலைச்சு. யாரு இவன்? இல்ல தெரியாம கேக்குற. யாரு இவன்? என் டைரக்டர் சார். வெரி குட். நீ கண்டிப்பா முன்னுக்கு வருவேன். இப்படித்தான் டான் பேசணும். நான் இதேதான் என் சீனு கேட்டேன். கேப்பேன். பைத்தியக்கார பயல சொல்றேன் கேளு. இனிமே சினிமா கினிமான்னு சொல்லிட்டு பொட்டச்சுகளை கூட்டிட்டு கூறுபுறா சுத்தல. என் சொத்தில் நீ தம்பி கூட பார்க்க போறது. ஜாக்கிரதை. என்னப்பா அது லா தெரியாம பேசுற? தம்பி குடுக்கலன்னா நான் விட்டுருவேனா? விடாம பின்னாலே சுத்திட்டு இருப்பா.
இப்ப இருக்கிற சொத்துல நீ சம்பாரிச்சதா? என் பாட்ட சொத்து. நான் யாரு இப்போ? மேஜர். சட்டப்படி என் சொத்தை பிரிச்சு கொடுத்தாவணும். ஜாகிரதை. போமா, ஒரு 4 அடி பின்னால போமா. ஏமா இப்படி ஒட்டுற? நானும் என் மகனும் பேசிக்கிறோம். டேய், ஏண்டாப்பா கோவிச்சுக்கிற? டேய், நான் இப்போ என்னடா சொன்னேன்? அதே 4 பேரு பார்த்தா கேவலமா பேசுவாங்களேன்னு சொன்னேன். ஏன் சொன்னேன்? டேய், தகப்ப கேட்கிறேன்டா. இது என்ன உடம்பாயுது? உடம்பாயுது. சட்டப்பா. தெரியும் செல்லப்பா. உள்ள எலும்பை தவிர வேற ஒன்னத்தையும் காணும் மேடா. ஏறா கண்ணு. டைரக்டர் சார், மறுபடியும் எப்ப ரிஹர்சல்? தந்தி கொடுப்பாங்க. அப்ப வரல. சொன்ன டயத்து கரெக்டா வந்துட்டியே. நல்ல வேடா, கட்சிப்ப காமிச்சு நிறுத்தின. இல்லாட்டி நான் போயிட்டே இருந்திருப்பேன். ஆமா, கிணறு வேஷத்துக்கு வேண்டியதெல்லாம் எடுத்துக்கிட்டு உடனே புறப்பட்டுவான்னு சொல்லிட்டேன். எனக்கு உரவும் புரியல. என்னடா அது? எல்லாம் காரணமா தான் வர வச்சேன். இன்னில இருந்து உன் வயசு 65. என்னது? ஆமா, நீதான் எங்க அப்பா. என்னடா உளர்ற? உளரல, நீ ஒரு பெரிய கோடீஸ்வரன். அந்த கோடீஸ்வரனுடைய, அதாவது உன்னுடைய ஒரே மகன் நானு. புரியும்படியா சொல்லேன்டா. ஒண்ணும் இல்ல வாசு, நான் ஒரு பொண்ணை காதலிக்கிறேன். அடி தக்க, அவ்வளவு தூரத்துக்கு வந்துட்டியா? கேள, அந்த காதல் இப்ப கல்யாணம் பண்ற அளவுக்கு வந்திருக்கு. ஆனா உங்க அப்பா இருக்காரு, அந்தஸ்து இல்லாத பையனை ஏற எடுத்து கூட பார்க்க மாட்டாராம். அவ்வளவுதானே? உங்க காதல் தெய்வீகமானதா இருந்தா அந்த பொண்ணு சொத்து சுகத்தெல்லாம் விட்டு வெளியே வரட்டுமே. அதானே முடியாது. அந்த பொண்ணுக்கும் இல்ல அந்தஸ்து மோகம் இருக்கு. அதனால தானே உன்னை பெரிய வண்டி எடுத்துட்டு உடனே வர சொன்னேன். இந்த பாரு வாசு, இன்னும் 2-3 நாளைக்கு நீ எங்க அப்பாவை நடிச்ச. மத்த காரியத்தெல்லாம் நான் பாத்துக்கிறேன். என்னடா என்ன வேஷம் போட சொல்றேன்? எனக்கு என்னமோ. வாசு, தப்பா நினைச்சுக்காத. நீ எனக்கு ஹெல்ப் பண்ணாட்டி வேற யாரும் ஹெல்ப் பண்ணுவாங்க? இதுல ஏதாவது ஆபத்து வந்தா? அப்படி ஒண்ணும் வராது. இந்த பெரிய புள்ளி இருக்காரே, அவர் பேரு விஸ்வநாதன். அவர்கிட்ட எப்படி எப்படி நடந்துக்கணும் நான் சொல்லி தரேன். நீ என் கூட வா. என்னடா உன் ரோல்ஸ் ராய்ஸ் கண்டிஷன்ல இருக்கா? பிரமாதமா இருக்கு. உன் பிளைமூத்லாம் இதுக்கிட்ட ஒண்ணும் செஞ்சுக்க முடியாது. கம் ஆன் ஐசே, வாமா, நிறைய வா. சின்னமலை எஸ்டேட்டுங்கிறது தானா? ஆமாங்க. அதுக்கு முதலாளி யார்? ஏங்க? அந்த ஆளை உடனே நான் பார்த்தாகணும். நீங்க யாருங்க? என்னது? நான் யாரா? என்ன பார்த்து நீங்க யாருன்னு கேட்ட முதல் நீதாயா? மெட்ராஸ்ல சிதம்பரம் ஷிப்பிங் ஏஜென்சிஸ் அப்படின்னு ஒரு பெரிய கப்பல் கம்பெனி இருக்கே, தெரியுமா? அப்படிங்களா? பீச் ரோட்ல ஒரு 6 மாடி கட்டடம் இருக்கே, அது யாருது? அது என்னது இல்லைங்க, யாரதா? அது என்னதுதான்? நான் தான் சிதம்பரம். மாசத்துல 5-6 கோடி ரூபாயை வியாபாரத்துல போட்டு வரட்டிக்கிட்டு இருக்கேன். என்ன பார்த்து சர்வ சாதாரணமா நீங்க யாருன்னு கேட்டேன். மன்னிக்கணுங்க, நான் இந்த எஸ்டேட் ஓனருங்க. என் பேரு விஸ்வநாதனுங்க. ஓஹோ. முத உங்களை பார்த்ததுனால கையும் ஓடல, காலும் ஓடல, ஒண்ணும் ஓடல. ஏன் இங்க நீட்டு பேசுவானே? வாங்கலாம், வீட்டுக்குள்ள போவோம். நோ 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 விஸ்வநாதன், நான் ஒரு முக்கியமான வேலையை அங்க வந்திருக்கேன். சொல்லுங்க, நான் ஏதாவது செய்யணும்னா உடனடியா செய்யறேன். அசோக்னு ஒரு பையன் இங்க வேலை பார்க்கறானா? ஆமாங்க, இருக்கிறான். ஏங்க? அவனை உடனே நான் பார்த்தாகணும். அதுவும் அந்த டெண்டில் இருக்கான். அசோக் 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 அசோக், ஏய், இவரே, ஐயா வந்திருக்காரு. அசோக் என்ற கூப்பிடு. இப்பதானுங்க இங்க வெளியே போனாரு. வெளியே போயிருக்கானா? அவன் எங்கேயும் வெளியே போயிருக்கானாம? அசோக் இந்த டென்ட்லயா குடி இருக்கான்? ஆமாங்க, இங்கதான் இருக்கான். என் தலையெடுத்தியா? தலையெடுத்து. கோடீஸ்வர மகன் இந்த மாதிரி கூடாரத்துல அவதிப்படணும். நீங்க என்ன சொல்றீங்க? அந்த அசோக்கு என் மகன் தான்யா. ஏதோ ஒரு வார்த்தை சொல்லிவிட்டேன்னு கோச்சுக்கிட்டு வந்துட்டாங்க. ஐயோ, அசோகர் உங்க மகரா? ஆமையா, 6 மாடி கட்டடம், 5-6 கப்பல், 13-14 காரு, எல்லாத்துக்கும் ஒரே வாரிசியா. எப்படி வந்து அல்லல் படுறான் பாத்தீரா? இருக்கட்டும், நான் வெளியே போயிட்டு 3/4 மணி நேரத்துல வர்றேன்.
வந்தா இங்கே இருக்க சொல்லு. நீங்க எதுக்கு இங்க வெளியே போகணும்? நீங்க வீட்டுக்குள்ள இருங்க. அசோகர் வந்த உடனே நான் போய் கூப்பிட்டு வர்றேங்க. வாங்க 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 வாங்க. டேய் இவனே, உட்காரு 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 உட்காரு. ஏதாவது காபி கீப்பி? தேவையில்லை விஸ்வநாதன், என் பையனை பாக்குற வரையில அவரு வந்துருவாருங்க. ஏதாவது சூடா ஏதாவது. டேய் என்ன நின்னுட்டு இருக்க? நல்லா சாங்க ஏதாவது கொண்டாடா. விஸ்வநாதன் ஐயா உட்காரு. 6 மாசம் ஆகுது, அவனை தேடாத இடம் பாக்கி இல்ல. நீங்க ஒண்ணு என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லி இருந்த அவரை என் செலவுல ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இழுத்துட்டு வந்து உங்ககிட்ட ஒப்படைச்சிருப்பாங்க. என்ன பண்றது? பெரிய கோடீஸ்வரமாக இப்படி உங்ககிட்ட கைய கட்டிக்கிட்டு நிக்கணும்னு அவன் தலையில எழுதி இருக்க. நீங்க வித்தியாசமா நினைக்கப்படாதுங்க. அவரு என்கிட்ட இருந்த வரைக்கும் என் குடும்பத்தில் ஒருத்தராத்தான்னு வச்சிருந்தேன். அதுல பாருங்க, தம்பிய பார்த்த உடனே இவர் ஒரு பெரிய குடும்பத்தை சேர்ந்தவராத்தான் இருப்பாருன்னு நினைச்சேன். அப்படி இருந்துமா அவனை ஒரு சாதாரண டெண்டுல தங்க வச்சீங்க? ஐயோ, அது ஏன் கேக்குறீங்க? வேண்டாம் தம்பி, டண்டை தூக்குன்னு நான் சொல்லாத நாளே கிடையாது. நீ யாரை கேட்கறது அப்படின்னு தம்பி முறைக்கும். நான் மூச்சு காட்ட மாட்டேன், மூச்சு. அப்படியா? ஆனா குணம் இருக்கு பாருங்க. தங்க கம்பி, புத்திசாலிக்காரரு, கெட்டிக்காரரு. ஆனா கொஞ்சம் சும்மா கொஞ்சம் முன்கோபம். சுருக்கமா சொல்ல போனா உங்களை அப்படியே உரிச்சி வச்சிருக்கு. விஸ்வநாதன், அவன் 3 வயசு குழந்தையா இருந்தப்போ அப்பா யானை எப்படிப்பா இருக்கும் யானை? அப்படின்னு கேட்டான். 30,000 ரூபாயை கொடுத்து ஒரு யானையே வாங்கிட்டு வந்து, இதாண்டா மகனே யானை அப்படின்னு காட்டினா பாருங்களேன். பெரிய அரச பரம்பரை. என்னமோ இன்னைக்கு நான் முழிச்ச வேலை எனக்கு ராஜ தரிசனம் கிடைக்கணும்னு இருக்கு. கிடைச்சாச்சு. என்னடா சின்னையா வந்துட்டாரா? சின்னையாவா? அவர் தாண்டா அசோகையா. வந்துட்டாருங்க. வந்துட்டாங்க. நீங்க உட்காருங்க. நீங்க ஏன் போகணும்? நான் போய் கூட்டு வந்துடுறேன். நீங்க கால் சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. நமஸ்காரம் பண்ணுங்க, நமஸ்காரம் பண்ணுங்க. ஐயா, தம்பிய கையோட கூட்டிட்டு வந்திருக்கேன். ஏண்டா என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம கிளம்பி வர்றதுக்கு உனக்கு என்ன தைரியம்டா? கேட்கறதுக்கு பதில் சொல்லண்டா. பதில் சொல்லு, பதில் சொல்லு. தம்பி உங்ககிட்ட சொல்லிட்டே வந்திருக்கலாம். ஆனா என்னைய பெரிய இளரத்தத்தை கட்டு சுமாரம். எவ்வளவு நாளா என்ன வஞ்ச திக்கணும்னு காத்துக்கிட்டு இருந்தடா? பட்டார்னு கால் விடு தம்பி, பட்டார்னு விடு. என்னமோங்க நீங்க என்னமோ சொல்றீங்க? பெத்த தகப்பன பெத்த மகன் எப்படிங்க வஞ்ச தீக்க முடியும்? என்னமோ சனி திசை உங்க 2 பேரை பிடிச்சு இப்படி வாட்டுது. இந்த சனி செவ்வாயில எல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லை. இவன் ஒழுங்கா இருந்தா சனி என்னையா செய்ய முடியும்? என்ன பண்ண முடியும்? ஒண்ணும் பண்ண முடியாது. டேய் அசோக், என் தாட்சியமே தேவையில்லைன்னு முடிவு பண்ணிட்டியா? வாயை திறந்து பதில் சொல்லடா. பயத்திரம்பி. டேய், இனிமே இப்படி செய்யறதுல நீ மன்னிப்பு கேட்கல, 5 கோடி ரூபாய் கோயிலுக்கு எழுதி வைக்க. என்னங்க இப்படி சொல்றீங்களே? என் வீட்டுக்கு வந்த பிறகு உங்க சொத்து இன்னும் ஒருத்தன் கைக்கு போறதா? என் மனசு ரொம்ப கஷ்டப்படுதுங்க. என்ன தம்பி, என்ன இருந்தாலும் பெத்த தகப்பனாரு. அவர் மனசு கொண்டாம நடந்துக்க தம்பி. என்ன மன்னிச்சுங்கப்பா, ஏதோ தெரியாதனமா அப்படி நடந்துகிட்டேன். போதுங்களா? அவர் இப்ப காலில விழுந்திருப்பாரு. 3ஆம் மனுஷன் நான் ஒருத்தன் இருக்கிறேன்னு அப்படின்னு சொல்லிட்டு நட்டமா நின்று சொல்லிட்டார். எப்படியோ புத்தி வந்தா சரி. டேய் அசோக், இப்படி வந்து உட்காரண்டா. உட்கார் தம்பி. எனக்கு மட்டும் என்னையா? அதானே ஒரே மகன். அதானே அவனுக்கு கெட்டதையா நான் நினைக்க போறேன். அதானே. என்னடா ஊருக்கு பரப்பலாமா? ஊருக்கா? ஐயோ, என்னங்க நீங்க கோடீஸ்வரரு, என் வீட்டுக்கு வந்துட்டு திடீர்னு போகலாமுங்களா? 2 நாள் விருந்தாளியா இருந்தா என் கௌரவம் எவ்வளவு தூரம் பரிமளி. ஐயோ, 2 நாள் இருந்தா என்ன ஆகுறது என் பிசினஸ்? என்ன ஆகுறது? கேளுங்க விஸ்வநாதன், இப்படித்தான் இவன் காணா போனதுக்கு அப்புறம் திடீர்னு ஒரு நாள் இவன் ஞாபகம் வந்துருச்சு. அன்னைக்கு வியாபார சம்பந்தமா 5-6 போன் வந்துருச்சு. என் மகனோட கலவரத்துல போன்ல சரியாவே பதில் பேச முடியும். இன்னும் இருக்காதுங்களா? புத்திர சோகம் யாரை விட்டது? கேளுங்க, 2 நாள் கழிச்சு தான் தெரியும். போன்ல சரியா கவனம் செலுத்தாதனால ஷேர் மார்க்கெட்ல 50 லட்சம் ரூபாய் நஷ்டம் உண்டு. எவ்வளவுங்க? 50 லட்சமா? வியாபாரமே சூதாட்டம் தானே. என்னங்க சிரிக்கிறீங்களே? அதுக்காக அழவா சொல்றீங்க? இதுல 50 லட்சம் போனா இன்னொன்னுல 1 கோடி சம்பாதிச்சிட மாட்டேன். அப்பா, ஊருக்கு வந்தது எனக்கு ஒரு லேட்டஸ்ட் மாடல் ஷவர்ல வேணும். அதுக்கு என்னடா, நாளைக்கே வர வளைச்சா போச்சு. அப்போ நாங்க புறப்பட்டுக்கலாம். என்னங்க, நம்ம 2 பேரும் பழகினதே கொஞ்ச நேரம் தான், விட்டு பிரியவே மனசு இல்ல. தயவு செஞ்சு உங்களை கும்பிட்டு கூத்தாடி கேட்டுக்கிறேன், 2 நாள் விருந்தாளியா இருந்துட்டு போங்களேன். அப்பா, இந்த ஊர் கூட உங்க ஹெல்த்துக்கு ரொம்ப நல்ல இடம். 2 நாளைக்கு தங்கிட்டு போறது பெட்டர்.
ஆல்ரைட், அவராசையும் ஏன் கெடுப்பாரு? ஓகே, ரொம்ப ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ரொம்ப சந்தோஷம். பாத்தீங்களா, இவங்க 2 பேரும் என் பொண்ணுங்க. இவ பேரு காஞ்சனா, அது நிர்மலா, அது பியூசி, இது பிஎஸ்சி. அம்மா, இவரு சிதம்பரத்தையா, நம்ம அசோகருக்கு அப்பாரு. அப்படியா? ஆமா, பெரிய மனுஷன். இவர் நம்ம வீட்டில் காலை வச்சது நம்ம பூர்வ ஜென்மத்தில் செஞ்ச புண்ணியம். விஸ்வநாதன், ஐயா, பசங்கள்லாம் மெட்ராஸ் எல்லாம் படிக்கிறாங்களா? ஆமாங்க, இப்ப லீவுக்காக வந்திருக்காங்க. நம்ம கெட் ஹவுஸுக்கு போலாமுங்களா? போலாம் போலாம். அம்மா, எந்திரா. போங்க. நீங்க வாங்க. இதுதானுங்க நம்ம கெட் ஹவுஸ். I see. விருந்தாளிகள் வந்து தங்கினா இங்கதான் தங்குவாங்க. அங்கெல்லாம் குடிச்சு அந்த பழசு. அப்போ உள்ள போலாம்ங்களா? போங்க. வாங்க. அந்த பெட்டி எடுத்துக்கலாம். அடடே, ரொம்ப பிரமாதமா இருக்கே. ஆமாங்க, உங்களை மாதிரி பெரிய மனுஷாக்கள் வந்தா அவங்க தங்குறதுக்காக தான் இதை கட்டி வச்சேன். 1 லட்சத்துக்குள்ள முடியும்னு நினைச்சேன். மண்ணே 1 லட்சத்தை இழுத்துக்கிச்சு. மத்ததுக்கெல்லாம் என்ன ஆகும்னு யோசனை பண்ணுங்களேன். 1 2 இந்த டியூன் எங்க கேட்ட மாதிரி இருக்கு சார். 1 வாரமா மண்டைய உடைச்சு நீங்க தான் புது டியூன் போட்டிருக்காரு. பதிலே சொல்லுங்க சார், கொஞ்சம் கிளியரா வாசிங்க. விஸ்வநாதன் ஐயா, இந்த இடத்தை நாடக கம்பெனிக்கு வாடகைக்கு விட்டுறீங்களா? ஐயோ அப்படி ஒண்ணும் கிடையாதுங்க. வாங்கப்பா. அப்பா, இவர்தான் நம்ம கம்பெனிக்கு மியூசிக் டைரக்டர் கிருஷ்ணகிரி கிட்டப்பா. எங்க அப்பா. எங்க அப்பா. இல்ல நான் படத்துக்கு பைனான்சியல். அடே, நீங்க அப்படி ஒண்ணும். நீங்களும் வந்துக்கீங்களா? அடே கிட்டப்பா, நான் சொல்லல நம்ம கம்பெனிக்கு கதை வசனம் கட்டான்னு. அவர்தான் இவரு சார். இந்த காதலனும் காதலியும் ஆடி பாடி ஓடி விளையாடுறேன்னு சொன்னீங்கல்ல, அந்த இடத்துல தான் இந்த பாட்டு சொல்லியிருக்கிறேன். இந்த பாட்டை போடு. ஓ பலே, வேஷப்படுத்த ரொம்ப நல்லா இருக்குமே. அப்பா, நம்ம படத்துல ஒரு அப்பா வேஷம் இருக்கு, போட சொல்லுப்பா. அவன் பாட்டி வச்சு. நீங்க வித்தியாசமா நினைக்கப்படாதுங்க. இவ என் மகன். சினிமா படம் பிடிக்கணும்னு என் பிராணனை வாங்கி பைத்தியக்காரனா அலையறான். அப்பா, பைத்தியம் இல்லப்பா, என்னுடைய லட்சியம் அப்பா. ஏண்டா என் மானத்தை வாங்குற? வேற என்னத்தை வாங்குறது? உங்ககிட்ட இருந்து பணத்தை தான் வாங்க முடியலையே. விஸ்வநாதன் ஐயா, நாங்களும் இந்த கூட்டத்தோட தங்கணுமா? ஐயோ அப்படி ஒண்ணு இல்லைங்க. இடத்த காலி பண்ணு. அப்பா, இது அக்கிரமப்பா. என்னுடைய ஜீவாதார உரிமையை நீங்க பறிக்கிறீங்க. பறிக்கிறேனா? டேய், ஓஹோ, டேய், இங்க இருக்கக்கூடிய சாமானத்தை எல்லாம் தூக்கிட்டு வெளியே ஓடுறீங்களா, அல்லது யாரையாவது கூப்பிட்டு கருத்தை பிடிச்ச வெளியே தள்ளி கொண்டுமா? ஐயா, நாங்க வரங்க. ஐயோ வரவேண்டாம், போய்கிட்டே இருங்க. அப்பா, இப்படி எல்லாம் மிரட்டி என்னுடைய ஓஹோ ப்ரொடக்ஷன்ஸ் நீங்க அடிக்கணும்னு முயற்சி பண்ணனா, அப்புறம் அதுல இருந்து ஆஹா ப்ரொடக்ஷன்ஸ், ஊஹு ப்ரொடக்ஷன்ஸ் பற்பல விதமான கம்பெனிகள் தோண்டி உங்களை அப்படியே திணற அடிக்கும். ஜாக்கிரதை. டேய், இந்த பாருங்க, வந்திருக்கிறவர் யாரு தெரியுமா? நம்ம அசோக் இல்ல, அசோக். ஆமா. அப்பா பெரிய கோடீஸ்வரன். அதுக்குன்னு ஒண்ணும் இல்ல. டேய், மெட்ராஸ் பாத்திருக்கடா? மெட்ராஸ் ஆ. அது எனக்கு இப்படிப்பா. ஓஹோ, இப்படியா இருக்கு, எனக்கு தெரியாது. டேய், கப்பல் நிக்கிற இடத்தை பாத்திருக்கியா? கப்பலையே பாத்துருக்கேன். கப்பலையே பாத்திருக்கியா? அதே மாதிரி 5 கப்பல் அவர் பாக்கெட்டுக்குள்ள இருக்கு, தண்ணிக்குள்ள இருந்தா தான் தெரியும். டேய், அவர்கிட்ட இருக்கு பணம் இருக்கு பாருடா, அள்ளுனாலும் மத்தாதரா. சமுத்திரம். அப்பா, எனக்கு ஒரு ஐடியா. வந்தாத்தல்ல, ஓடு. நான் அப்புறமா பேசிக்கிறேன். ஓடு. அதாவதுங்க மிஸ்டர் விஸ்வநாதன், ஐயா, நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம். ஆஹா, தாராளமா எடுங்க. உங்களுக்கு ஏதாவது வேணும்னா போன் ஒரு அடி, நான் அங்க இருப்பேன். சரி. வரட்டுங்களா? சரி. தம்பி வரட்டுமா? டேய், பிரமாதம்டா. உன் நடிப்பு ரொம்ப ரொம்ப பிரமாதம்டா. நான்சென்ஸ். உன் வார்த்தையை கேட்டு மெட்ராஸ்ல இருந்து இங்க வந்து இந்த வேஷம் போட்டதுக்கு சரியான பலன் கிடைச்சு. இந்த கூலிக்கு ஆள் பிடிச்சு தாடி மீசை ஒட்டி மேற்கொண்டு வா நாடகத்தை நடத்திக்க. நான் இப்பவே மெட்ராஸ் போறேன். ஏடா இது, எனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு என்ன திருசங்க சொர்க்கத்துல விட்டுட்டு போறாங்க. நத்தி, இனிமே ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க மாட்டேன். காரணத்தை சொல்லாம ஏன் இந்த திடீர் புரட்சி? அசோக், நீ அந்த விஸ்வநாதன் பொண்ணத்தானே லவ் பண்ற? ஆமா, 100% அவளைதான் நான் காதலிக்கிறேன். அவளும் உன்னை லவ் பண்றாளா? ஆமா, எத்தனை பர்சன்ட்? அதே 100% தான். ஏன்? அசோக், எங்க அப்பா அம்மா செஞ்ச புண்ணியம் என் ஹார்ட் இன்னும் உடையாம இருக்கடா. இல்லைன்னா என் இதே நேரம் சுக்கலா உடைஞ்சு ரத்த குழாய்கள் வெடிச்சு நரம்புகள் தெரிச்சு ஒரு தெய்வீக காதலனுக்கு என்னென்ன நேரணுமோ அதெல்லாம் நேர்ந்திருக்கும்டா. ஆமா, என் காதலுக்கும் உன்னுடைய ரத்த குழாய்க்கும் அவ்வளவு என்ன நெருங்கிய சம்பந்தம்? நீ காதலிக்கிறியே ஒரு கேள், என்னன்னும் மாய பிசாசு,
அவ என்னையும் லவ் பண்ணிருக்காடா. வாட்? ஆமா, ஹாஸ்டல்ல படிக்கிறப்ப அவ ஜூலியட், நான் ரோமியோடா. யாரு? நிர்மலாவா? நானா காஞ்சனா. அவ பெரியவ. அவ தங்க நிர்மலாவில நான் காதலிக்கிறேன். நிஜமாவா? ஆமா. ரியலி? ஷூர். டேய், என் வயித்துல பாலை வாத்தடா. ஐ சி. அப்ப காஞ்சனா போடா. அவ என் காதலி. மை லவ், மை டார்லிங். வெரி குட். நண்பா, நாம் இருவரும் தோளோடு தோள் சேர்ந்து எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவோம். ஷூர். குட் ஈவினிங். என்னால ஒண்ணும் தொந்தரவு இல்லையே. இப்பதானே வந்திருக்கே, கொஞ்ச நேரம் போகட்டும். அப்பா, இவனை தெரியுமே, பட அதிபர் தானே. தேரியோ சார், நான் உங்களை முதல் தடவையா பார்க்கும் போதே புரிஞ்சுக்கிட்டேன். நீங்க 1ஆம் நம்பர் கலா ரசிகர். அப்பா, இவன் இருக்கானே படு புத்திசாலி. சமயத்துல கொஞ்சம் லூஸ் மாதிரி இருப்பான், ஆனா விஷயம் இருக்கு. தேரியோ சார், உங்க சன் என்ன ரொம்ப நல்லா புரிஞ்சிட்டு இருக்காரு. நான் வந்த விஷயத்தை ரொம்ப சுருக்கமா சொல்லிடுறேன். ஒண்ணு இல்ல சார், ஒரு 10 லட்சம் ரூபாய் செலவுல நான் ஒரு படம் ஒண்ணு எடுக்க போறேன். உங்க சன் தான் கதை எழுதுறாரு. எங்க ஃபாதர் இல்ல 1 லட்சம் ரூபாய் முதல் போறாருன்னா போட்டு ஆகணும். நீங்களே சொல்லுங்க, பாக்கி 9 லட்சம் ரூபாய்க்கு நான் என்ன சார் பண்ணுவேன்? கஷ்டம் தான். எங்க போறீங்க? போறதா? நான் வந்துட்டேன் சார். இந்த உலக உரிமையை உங்க பேர் எழுதி கொடுத்து 9 லட்சத்தை உங்ககிட்ட வாங்கிட போறேன். நீங்க தள்ள மாட்டீங்களா? அது மேற்கொண்டு எத்தனை லாபம் வருதோ எல்லாம் உங்களை தான் சேரும். எப்படி? ஓகே. நஷ்டம் வந்தா கூட நான் கவலைப்பட மாட்டேன். ஒண்ணு செய்யுங்களேன், உங்க அப்பா 1 லட்சம் ரூபாய் தர்றாருல, முதல்ல அதை வச்சு படம் எடுங்க, பின்னாடி பாப்போம். சார், நீங்க என் திறமையை பத்தி ஏதோ சந்தேகப்படுறீங்க போட்டுருக்கு. இன்னும் நீங்க யோசனை பண்றதா இருந்தா ஒரு நிமிஷம். மீனா, மீனா, மீனா. செல்லப்பா, யாரு பாது? அசந்தில என் கம்பெனிக்கு புதுமுகம் மீனா. அது சரி, என்னப்பா அது ட்ரெஸ் எல்லாம் படத்து தைச்சது, எல்லாம் மேல்நாட்டு பாணி. ஆமா, அது என்ன பெட்டி? கிராம்போன் பெட்டி. இதுல பாட்டு இருக்கு, இவகிட்ட டான்ஸ் இருக்கு. ஆட போறா பாருங்க. அதுக்கப்புறமாவது உங்க அப்பா என் படத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். எதுக்குப்பா டான்ஸ்? உனக்கு தெரியாது, இந்த மாதிரி டான்ஸ் எல்லாம் பெரியவர் ரசிப்பர். மீனா, சும்மா ஜம்முன்னு துள்ளி 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 ஆடணும். விழுந்துற போறேன் சார், கொஞ்சம் எழுந்துருங்க. ஏன் சோபா பிடிச்சி அப்படி போடும், கொஞ்சம் பிடிங்க. மலரென்ற முகம் என்று சீரிக்கட்டும், மனமென்ற கருவண்டு பறக்கட்டும். மலரென்ற முகம் என்று சீரிக்கட்டும், மனமென்ற கருவண்டு பறக்கட்டும். உறவுக்கும் நிலவுக்கும் தூடிக்கட்டும், உலகத்தை ஒரு முறை மறக்கட்டும். மலரென்ற முகம் என்று சீரிக்கட்டும், மனமென்ற கருவண்டு பறக்கட்டும். மலரென்ற முகம் என்று சீரிக்கட்டும், மனமென்ற கருவண்டு பறக்கட்டும். உறவுக்கும் நிலவுக்கும் தூடிக்கட்டும், உலகத்தை ஒரு முறை மறக்கட்டும். மலரென்ற முகம் என்று சீரிக்கட்டும், மனமென்ற கருவண்டு பறக்கட்டும். எள்ளு பூவும் முல்லை
பூ கொள்ளை கொள்ள இங்கு வந்தால் கோலம் கொள்ளும் தாழம்பூ மலரென்ற முகம் இன்று சிரிக்கட்டும் மனமென்ற கருவண்டு பறக்கட்டும் உறவுக்கும் நிலவுக்கும் துடிக்கட்டும் உலகத்தை ஒரு முறை மறக்கட்டும் ஆஹா எக்ஸலன்ட் எக்ஸலன்ட் தேங்க்யூ தேர் யூ ஆர். அப்போ இந்த டான்ஸ் கண்டிப்பா எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஆமா இந்த டான்ஸ் இப்ப படத்துல நிச்சயமா உண்டா? இது மாத்திரமா பரதம் மார்வாரி குச்சிப்புடி இது மாதிரி நாட்டியமெல்லாம் சக்கபடி பிடிக்க போறோமே நம்ம படத்துல. சார் குறத்தையும் மறந்துட்டீங்களே. அவ்வளவு இருக்கா அந்த டான்ஸ் இருக்கு. பிசினஸ் பேசுறேன் குறுக்க பேசாத. இந்த அக்ரிமெண்ட் எல்லாம் எப்போ எழுதலாம்? செல்லப்பா எங்க அப்பா டெஃபினட்டா உதவி செய்வாரு. ஆனா அவர்கிட்ட ஒரு சின்ன கட்டக்கணும். அப்புறம் டீமா அதாவது ரொம்ப வற்புறுத்தினா அவர் சந்தேகப்படுவார். நோ நீங்க அதெல்லாம் தப்பா நினைச்சுக்காதீங்க மிஸ்டர். உங்க பேரு சிதம்பரம் இல்ல? தொழில பார்த்துட்டு காசு கொடுங்க சார். ஒரு வாரம் டைம் கொடுங்க, ஏதாவது செய்வோம். அப்ப நீங்க புறப்படுறீங்களா? நெக்ஸ்ட் வீக் வந்து பார்க்க சொல்றீங்களா? இட்ஸ் ஆல் ரைட். மிஸ்டர் அசோக் நான் வரேன். மீனா பெரியவருக்கு நமஸ்காரம் பண்ணுமா? இட்ஸ் ஆல் ரைட். அதான் சொல்லியிருக்கேனே அசோக், அவங்கள வெளியே அனுப்பிச்சு கதவை சாத்து. என்ன சார் இப்படி கழுத்தை பிடிச்சு வெளியில் தள்ளுறாங்க? அவன் தான் பணக்காரன். உதவிக்குன்னு வந்தவன் வாசல தாண்டத்துக்கு முன்னால படாரு கதவை சாத்தி தடாருன்னு தாப்பா போடுறான் பாரு. இட் இஸ் தேர் கிரேட்னஸ். வந்துட்டு போயிடலாம்.